வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். அதாவது நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் இருக்க 50 கொஷின்ஸை டெய்லி நம்ம பார்க்க போகிறோம். அது மூலமாக இன்னும் குரூப் 4க்கு 150 டேஸ் இருக்குது. 150 × 50 7500, மொத்தம் 7500 கொஷின்ஸை நம்ம இது மூலமாக நம்ம பார்க்கலாம். டெய்லியும் கண்டினியூவாக டிசிப்ளினாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் 7500 கொஷின் இருக்குன்னு அர்த்தம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற டாபிக் சொல்லும் பொருளும். ஊழி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நான் இப்போ கொஷின் சொல்ல நீங்களும் ஒரு பேப்பர் பென் எடுத்து ஆப்ஷன்ஸ் அப்படியே நீங்களும் நோட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊழி என்னும் சொல்லின் பொருள் நேற்று ஒரு காலப்பகுதி. மேதினி என்னும் சொல்லின் பொருள். மேதினா உலகம். ஆழிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள் கடல்கோள். நெக்ஸ்ட்டு கொங்குனா மகரந்தம். திகிரி என்ற சொல்லின் பொருள் ஆணை சக்கரம். அலி என்னும் சொல்லின் பொருள் கருணை. நிழத்தல் என்னும் சொல்லின் பொருள் மறைத்தல். இது ஸ்கூல் புக்கில் இருக்காது, இது நியூ கொஷின். விசும்புன்னு எல்லாரும் தெரியும். விசும்பு என்னும் சொல்லின் பொருள் வானம். மல்லர் அப்படின்னா உழவர். செற்றார் என்னும் சொல்லின் பொருள் பகைவர். ஆப்ஷன் பி. துணர் என்னும் சொல்லின் பொருள் பூங்கொத்து. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. முகில் என்னும் சொல்லின் பொருள் வானம். சில சமயம் முகில் என்னும் சொல்லின் பொருள் அழகுன்னு கூட வரும். உபகாரினா கொடையாளி. ஈகை என்னும் சொல்லின் பொருள் கொடை. கழனினா வயல். நம்ம ஊர்ல கயனின்னு சொல்லுவோம்ல, அது. நெக்ஸ்ட் சுரன் அப்படின்னா பாலைவனம். மாசுனா குற்றம். இப்போ மாசு இருக்குன்னா மாசு எப்படி குற்றம்? மாசு வீசுறது தப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலினா ஏற்கலப்பை. அல்குனா தங்குதல். பரிதினா சூரியன் அர்த்தம். யாண்டு அப்படின்னா எங்கு அப்படின்னு அர்த்தம். மாதவம் அப்படின்னா பெரிய தவம். செந்நெறி அப்படின்னா நல்ல வழி. ஞாலம் எல்லாம் தெரிஞ்சதுதான். ஞாலம்னா உலகம். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். வன்வாசம் அப்படின்னா கொடுமையான காடு. இப்போ ராமர் போயிருப்பார்ல வனவாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் காட்டில் தானே போயிருந்தாரு அப்படின்ட்டு. அரிமந்தம்னா சிங்கம். முன்னீர்னா கடல். செம்மல்னா நெய்தல் நில வாழ். செம்மல்னா வாடின நிலை. அலர்னா மலர்தல். விலரி அப்படின்னா நெய்தல் நிலை யாழ். தார்னா மாலை. தமர் அப்படின்னா தமர்னா உறவினர். இன்னல்னா துன்பம். நல்கூர்ந்தர் அப்படின்னா வறுமையுற்றார். மஞ்சை அப்படின்னா மயில். நசை அப்படின்னா விருப்பம், அன்பு. இப்போ நசை மாதிரி கூட வராதுனாங்க, அவங்க மேலே அன்பு இருந்தால் தான் நசை மாதிரி கூட வருவாங்க. அப்புறமேட்டுக்கா செவ்வி அப்படின்னா அழகு, காலப்பருவம். கதல்னா வேகமான விரைவு. புரிசைனா மதில். நியமம் அப்படின்னா அங்காடி, சந்தை. புனல்னா நீர். வானப்புனல் சொல்றோம்ல, நீர். துகளீர்னா குற்றமற்றவர். வேழம்னா யானை. கழல்னா
அது ஒரு விதமான அணிகலன். அணிகலன் இது வந்து ஆண்களின் அணிகலன் இது வந்து. உல்கா உல்கானா தளராத பெரும்புகழ். அதை வந்து எப்படி சொல்லலாம்னா விலகாத தளராத அப்படின்னு சொல்லலாம். சுடரொளி அப்படின்னா கதிரவனின் ஒளி. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் இதே மாதிரி கண்டினியூஸாக டெய்லியும் ஒரு 50 கொஷின்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.